இயற்கை அழைப்பு வந்துருச்சா? வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நண்பர்களே, வழக்கம் போல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துக்கிறோன்னா விரால் மீனுக்கு தான் வந்துக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் 5 பேர் வந்தோம். 5 பேரில் நாங்கள் 3 பேர் தனியாக போயிட்டோம், 2 பேர் தனியாக போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஏரியாவில் தான் பிடிச்சோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்டிங்கில் போயிட்டு சும்மா தனம் தான் போட்டோம். வேறு ஏரியாவுக்கு போகலான்னு வந்தோம். சரி இங்கே போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போய் போட்டோம். போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது ஏன்டா இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே வரலன்னு. ஏன்னா நம்ம ஏரியாவுக்கு பக்கத்துலேயே, நம்ம இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த ஏரியா இருக்குது. இங்கேவே நிறையா விரால் மீன் இருக்குது. இங்கே விட்டுட்டு நாங்கள் எங்கெங்கேயோ போய் அலைஞ்சிட்டு வந்துருக்கிறோம் இவ்வளோ நாளாக. இன்றைக்கி பாருங்கள், நல்லா தரமான சம்பவம் தான், நல்லா ஜாலியாக இருக்கும். நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிக்கிறேன். நல்லா ஃபன்னாக இருக்கும். நாங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே மீன் பிடிச்சோம். இன்றைக்கி 4 விரால் பிடிச்சோம். அதில் 2-3 மீன் மிஸ் பண்ணிட்டோம். நம்ம அஜித்து வந்து ஒரு 2-3 மீன் விட்டாப்புல, ஒரு 2 மீன், ஒரு மீன் ஏற்றினாப்புல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் வந்து ஒரு 2-3 மீன் ஏற்றினாப்புல. அப்புறம் நம்ம கார்த்தி பிரதர் வந்து ஒரு மீன் ஏற்றினார். மொத்தமாக 4 மீன் ஏற்றணும் இன்றைக்கி. எல்லாமே நல்லா மீடியமான சைஸ் தான். ஆனால் நாங்கள் ஏற்றத்தை விட மீன் விட்டது தான் அதிகம். பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய ஃபிஷிங் சம்மந்தமான எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் நண்பர்களே. உங்களுக்கு எதனா தேவையானதுன்னா நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து உங்களுக்கு இந்த பேட்காஸ்ட் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அப்புறம் பால் செட்டு சேல்ஸு, பால் செட்டு எப்படி பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, கட்லா மீனுக்கெல்லாம் ஃபுட்டு, நம்ம எப்படி அந்த ஏரி மீன்லாம் பெரிய மீன்லாம் பிடிக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து எப்படி பிடிக்கிறது, எல்லா டீட்டெயிலும் நம்ம சேனலில் இருக்குது. வீடியோவை போயிட்டு பாருங்கள். புதுசாக வர நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனை ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். ஓகே நண்பர்களே, இதோட நான் பேக்ரவுண்ட் வாய்ஸை முடிச்சுக்கிறேன். என்ன அவ்வளோ லாங் போய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம வீடியோவை பார்க்குறவங்களாம் வந்து ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒரு லைக் பண்ணால் தான், உங்களோட ஒரு லைக்குக்காக தான் நான் வந்து 4 புறம் உழைக்கிறோம். ஒரே ஒரு லைக்கு சரியான லாங் அப்படி போகிற போக்கில் தட்டி விட்டு போயிருங்க. அவ்வளோதான் நண்பர்களே, நான் பேக்ரவுண்ட் வாய்ஸை முடிச்சுக்கிறேன். அப்படியே பாருங்கள். என்ன விட்டா லாக் ஆச்சுல்ல மீன்? லாக் ஆச்சு தானே? லாக் ஆன மீனை விட்டியா? யோ ஏன் என்னாச்சு? போடு 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 போடு. சூப்பராக போட்டுச்சு வாயில். சரி போடுங்க, பரவாயில்ல விடுங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, நமக்கென இருப்பது எங்கும் போகாது. இந்த முறை மாட்டிக்கொள்வார். ராஜேஷ் நிற்கிற பொசிஷனே வேற மாதிரி இருக்குது. மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இருக்குது. போடியா. என்ன அருமையாக போட்டுத்தியா. ஐயோ அவ்வளோதான். இதுக்கு மேலே ₹1 பேச முடியாது. வீட்டில் 30,000 நேற்று கையில் கொடுத்து இதுக்கு மேலே காசே வாங்காதுன்ட்டாங்க. அந்த இடம் தான் கரெக்டாக. சே சரியாக போட்டுத்தே உனக்கு மீன். ரொம்ப சரியான பொம்மை அது. தூக்கி போட்டோன்னே லொப்புன்னு போட்டுக்கிச்சு. ஆமாம், இல்லை போடுங்க. அந்த ஒரு மீன் தானே, வேறு நிறையா மீன் இருக்குது. போடுங்க, மாட்டிக்கும். அந்த இடத்துல தான் இருக்குது மீன். இப்படி பண்ணிட்டீங்களே குமார். பாம்பு பிடிச்சிட்டியா? யோ எப்படியா எடுப்பாது? ஐயோ பாம்பை மாட்டிட்டியா? யோ இங்க பாருங்க என்ன வேலை பண்ணிட்டாருன்னா. ஐயோ எப்படியா கைட்டுறதா? உடம்புல தான் மாட்டிட்டு இருக்க. இல்லை உடம்புல தான் மாட்டிட்டு இருக்க. பார்த்து ஈத்து மேலே போட்டுக்கிட்டே இருக்கா. எங்க நவரு? நடு முடுதூர்ல மாட்டிட்டு இருக்கிறியா? போட்டு தட்டுக்கிறா. அடிங்கண்ணா கல்லு தடிங்கண்ணா, கிட்ட போவீங்கண்ணே. அடிக்கூடாதியா? இரியா, அது நவாத கைட்டுலையா?
நவாத காட்டிடலாம் இரு எதனா ஒரு கொம்பு ஏய் அந்த ஸ்டிக்கை வச்சு அப்படியே அமுக்கியா தலையை அமுக்கியா அடிக்காதியா ராடை விட்டு வாயா வீடியோ மட்டும் ஐடியா கிட்ட காட்டியா நல்லா கிட்ட காட்டியாவா நான் நல்லா சுற்றிட்டு இருக்குண்ணே. இரு எடுத்துடலாம் இது ரிலீஸ்லாம் இல்லை அது. நான் சாவ வச்சிருவேன், அது செத்து போச்சு. அது சாவில் அது உயிரோட தான் இருக்குது, ஓடிடும். ஓடியா ஆன் பண்ணிட்டேன் தலை, ஆனில் வச்சிட்டேன் தலை. அந்த இந்த படத்தை இதில் கட்ட குறுக்க அந்த கௌசிக்கு வந்தா அப்படின்றாள் அந்த மாதிரி குறுக்க பாம்பு வந்துடுச்சு, நடுவ நம்மளை மாட்டி ஏற்றுட்டு இருக்கிறாரு. போட்டேன் ஆள்ல தான் இருக்கு. இரியா வெளியே வரட்டும். குட்டியா குட்டியோ சட்டியோ மாட்டும் தா. ஈத்து போடுங்க வெளியே. ரொம்ப நேரமாக ஆட்டம் காட்டிட்டு இருக்குது அது. கீழே காட்டல இப்போ இந்த இடத்துல காட்டு. ஃபைனலாக போட்டு வலிச்சு 1 hour கழிச்சு ஒரு மீனை வலிச்சிட்டாரு நம்ம தலை. கைட்டு சரியா நல்லாக்கு வாயில் போட்டு ஏற்றுக்குது. ஐயோ வெள்ளைக்கல் விரால் சூப்பராக இருக்குமே. ஓகே தலை இங்கே காட்டுங்க, எடுத்துட்டேன். அப்பா ஐயோ இங்கே பாருங்க. என்ன இது ரத்தமா? ஒரு 1/2 kg கீழே தான் இருக்கும், அதனால ரிலீஸ் பண்ணுறாரு நம்ம அண்ணன். போய் இது பண்ணிடுங்க, கட் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டேன் தலை, ஆன் பண்ண தலை. செடி கிட்டி எல்லாத்தையும் மாட்டி வலிச்சிட்டு வருது. ராஜேஷ்க்கு மாட்டே. ஐயோ செம்ம சைஸு. சரியான சைஸ் மிஸ் பண்ணிட்ட தலை. என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுட்டியே. கொஞ்சம் போடு. யார் வைத்தேன்? 4 இது வைத்தேர்லப்பா தெரியலையே, இருக்கலாம். நான் இல்லை அதுதான். சரியான போட்டது மீன். அழகாக வேறு அச்சு நிப்பாடு. இப்போ ஓட்டி விட்டுருப்பீங்க மீன் அந்த இடத்துல, கொஞ்ச நேரத்துக்கு வராதுன்னு நினைக்கிறேன். வேற இடம் போடுவேன். நான் சங்கரனா உந்த எத்தனை லாங் நல்லா போன மீன் அடிக்கிறான் வானா சரிங்க. மாட்டிச்சு. பேட் காஸ்ட்ரியில் இன்னைக்கு தான் வேலை செய்தாட்டுக்கு. ஐயோ என்னயா? சரி பரவாயில்ல மெதுவா வழியே. மெதுவா வழி. போ. அப்படியே பேக்கில் போயிடு, அப்படியே வலிச்சிட்டே போயிடு. சுத்த மாட்டேங்கிறேன் ரீலு. ஏன் அவ்வளோ வெயிட் எப்படி இருக்கும்? ட்ராக் 8 கிலோ தானே. ஈத்துரு. பிரைட் பிடிச்சி வலிச்சிரு. ஏய் சைஸியா நல்லா இரு. நான் பிடிச்சேன்னா அது ஏன்னா ஏடம் கொண்டு பண்ணி விட்டுருவேன். பார்த்து அப்படி வலிச்சிரு. மீன் வாயிலேருந்து வலிச்சு விட்டுருவேன். வலிச்சிரு. ஓகே சூப்பரியா. ஏய் தள்ளியா அந்த பக்கம் தள்ளிட்டு போயா, கொண்டு வந்துடுறியா? கைட்டிக்கு போகுது. கட்டு செம்மலாக்கியா எடியா சொல்லி பிடிப்போம்ல ராஜேஷும் கொக்கா. ஏன் என்னாச்சு, இது சுத்தம் இல்லையா? அவ்வளோ இது மாட்டுதுல ட்ராக், நம்ம லைட்டாக தானே வைக்கிறோம். மீன் மட்டும் மாட்டின்னு தான் வந்துட்டு இருக்கோம். சரி போடு கட்டு. ஐயா அதெல்லாம் கைட்டுறதுலாம் நம்ம வேலை இல்லை. இந்த மாதிரி சைஸ் தான் விட்டாரு. இந்த இது பிடி. நான்
அண்ணே அப்படியே இது இல்லை இது இல்லை அப்படியே எடுத்துடான் அதை விட்டு இது பண்ணிட்டு இருக்க அழுத்து இருங்க இருங்க ஓகே வந்துருச்சு. யார் தான் அடிக்கிறீங்கன்னு பார்க்கணும் அந்த மீனப்ப. அடி பிரிகிறான். இந்த மாதிரி பின்னாடி நின்று எடுத்தால் தான் மீன் அடிக்கிறதுக்கு கவர் பண்ணலாம் எல்லாத்துல. மேலே போகுது பார்க்கணும் யார் தான் அந்த மீனை ஏற்றுறீங்கன்னு பார்க்கணும். வேறு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். யார் அந்த மீனை ஏற்றுறீங்களோ அந்த அவங்களுக்கு வந்து அந்த பைட் காஸ்ட் ரீல் வந்து ஃப்ரீ. உண்மையாலுமே யார் அந்த மீனை ஏற்றுறீங்களோ அந்த பைட் காஸ்ட் ரீல் வந்து ஃப்ரீ அவங்களுக்கு கிஃப்ட்டு. ஏற்றுங்க. சீட்டிங் ராஜா ஃபிஷிங் சேனல் வந்து இன்னைக்கு டோர்னமெண்ட்டு. யார் இந்த ஏரியில் வந்து ஃபஸ்ட்டு வேறால ஏற்றுறாங்களோ அவங்களுக்கு வந்து 2600 ரூபா மதிப்புள்ள லுக்கானா ப்ரெடேட்டர் பைட் காஸ்ட் ரீல் வந்து இன்றைக்கி வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறோம். பாருங்கள் 2 பேர் போட்டி இதுக்கு. ஒன்று ராஜேஷ், அடுத்தது நம்ம தலை அஜித். 2 பேருமே மும்பரமாக போட்டுட்டு இருக்கிறாங்க. யார் தான் ஃபஸ்ட்டு மீன் ஏற்றுறாங்கன்னு பார்க்கணும். அங்கே இருக்கு தலை அந்த கார்னரில். எத்தனை மீன் தான் இருக்குது? 2 மீன் அடிக்குது, 2 மீன் வைக்கிறது, ஒரே இடத்துல மொத்தம் கூட்டம் இருக்கும். இந்த பரவாயில்ல அப்படியே இருக்கு போல. பரவாயில்ல, ஃபுல்லாக வராது போகுது. நல்ல சைஸ் ஆகுது, சூப்பராக ஆகுது. அது செடியில் நான் வந்துட்டு இருக்கேன். இதுவே எனக்கு பயம் தான். உங்களை மாதிரி செடியில் எங்கே இதுவாக எடுக்கணும். நல்ல வேலை வந்து உள்ளே முடிஞ்சு நான் பார்த்தேன் போட்டேன். நான் சத்தியமாக இந்த பக்கம் போகணும்னு நினச்சேன். அது இல்லை போடுங்க எல்லா இடத்துலையும் மீன் அடிக்குது. போடுங்க. பக்கம் போகுது. அதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. மீன் அடிக்காத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் அடிக்குது. நம்ம போடுறோன்னு நினைக்கிற இடத்துல போடுற இடத்துல ஈத்துக்கிறோம், அவ்வளோதான். இன்றைக்கி தான் நல்லா இதில் சுற்றுறதுக்கானா. ஆனால் வெயிட் ஓவர் ஆச்சுன்னா இழுக்க முடியல. வெயிட் ஓவர் ஆச்சுன்னா இழுக்க முடியல. 8 கிலோ தானே இது. அதுக்கு மேலே ரீல் சுற்றாது. பிரைடு பிடிச்சி தான் வலிக்கணும். அதான் அந்த பையன் சொன்னான் அன்றைக்கே. தலைவா எங்கள் இடத்துல நேராக அங்கே தான் அதில் இப்போ போட்டு வெளியே வலிச்சின்னா மாட்டிக்கும். கண்டிப்பாக மாட்ட போகுது. இவ்வளோ நேரம் இருக்கிறேன் அப்பயே மாட்டல. இல்லை மாட்டிச்சு. ஹை வாயில் போட்டுச்சா? இல்லைண்ணா மிஸ் இல்லை தவளை இருக்குது. பயப்படாதீங்க, பதறாதீங்க. தவளை இருக்குது. தவளை இருக்குல்ல, வாயில் போட்டு விட்டுடுச்சு. வாயில் போட்டு விட்டுச்சு. மீன் மிஸ்ஸு. நான் சொல்ல அந்த வாட்டி மாட்ட போகுது. கரெக்டாக போட்டார். அதெல்லாம் அதிர்ஷ்டம். அது மீன் விட்டுருச்சு, அவ்வளோதான். பார்த்தியா ராஜேஷா? சைலண்டாக இருந்து சைலண்ட் கில்லர் மாதிரி போட்டார் பேர். கட்ட துக்கு அஜய் ஈக்குவல் பண்ணிட்டியா? ஏய் மொனா வாயில் நல்லா ஏறிக்கிச்சு. அப்போ அம்மா போயிட்டு இந்த வீடியோ ஆன் பண்ணுறதுக்குள்ளே இதெல்லாம் ஜஸ்ட் ஃபன்னு தான். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஈக்குவல் சொல்கிறேன் அப்படின்லாம். இங்கே கொண்டா இந்த இது பிடி. அங்கே ஒரு அடி அடிச்சுன்னு வச்சுக்க முடிஞ்சிருக்கும். நான் இந்த செடியாண்ட வரும்போது தான் பயந்தேன். ஆஃப் பண்ணிட்டியா? இல்லையே, இதுதான் நான் முடிச்சது சின்னது. எத்த அடிக்க கும்பலா எல்லாத்தையும் பாரு. அவர் ராடில் நல்ல பெருசாக ஆரம்பிச்சு வச்சுக்கிறேன். செத்து போச்சு. இது செத்து போச்சா? ஆமாம். அப்போ அதான் நான் பிடிச்சது. ஏன் அட்டி பொழந்துட்டிங்களா? அது வாய் உள்ளே போய் 4 மீன் பிடிச்சிக்கிறேன் இன்றைக்கி. ஓகேவா? பரவாயில்ல. ஃப்ராகோட வச்சிட்டியா? நம்ம இது நம்ம அப்படியே காட்டு. இது தூக்காதே.
ஊத்துதுடா டேய். ரத்தம் ஊத்துதியா வாயில. ஓகே நல்லா தெளிவாக மூச்சு அப்படியே ஒரு ஓகே கோ